டிப்ஸ் 7.14 முள்ளாங்கி வாங்கும் பொழுது அவற்றின் இலைகளோடு சேர்த்து வாங்க வேண்டும். அந்த இலைகளை பொடியாக நறுக்கி பருப்பு சேர்த்து கூட்டு சமைத்தும் சாப்பிடலாம். நன்றாக இருக்கும். சூப்பும் தயாரித்து சாப்பிடலாம். டிப்ஸ் 7.15 பட்டு சேலையில் இருக்கும் ஜரிகை மட்டும் கருத்து போகிறதா? கெமிக்கல் பொருட்கள் விற்கும் கடைகளில் அமோனியா என்ற லிக்விடை வாங்கி பட்டு சேலை சரிகையின் மீது தேய்த்தால் ஜரிகை புதுசு போல பளபளக்கும். டிப்ஸ் 7.16 ஜாதிக்காய் ஏலக்காய் இரண்டையும் சேர்த்து பொடி செய்து வைத்துக்கொள்ளவும். பாயாசம், சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு பலகாரங்கள் செய்யும் பொழுது இந்த பொடியை சேர்த்தால் சுவை மிக மிக கூடுதலாக இருக்கும். டிப்ஸ் 7.17 நாம் அரிசியை 2வது முறை அலசும் நீரில் வைட்டமின் பி, வைட்டமின் 12 போன்ற சத்துக்கள் இருக்கிறது. ஆகையால் அந்த நீரை வீணாக்காமல் காய்கறிகள் வேக வைக்க அல்லது சமையலுக்கு பயன்படுத்தலாம். டிப்ஸ் 7.18 வாய்ப்புண் இருக்கிறதா? இந்த அறுசுவை சுண்டைக்காயை தான் மருந்து. குறைந்தது வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களாவது உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. டிப்ஸ் 7.19 சீத்தாப்பழம் ஈமோகுளோபின் அளவை மேம்படுத்த உதவுகிறது. இதனால் இரத்த சோகை பிரச்சனை வராது. டிப்ஸ் 7.20 வெறும் வயிற்றில் முட்டை சாப்பிடலாமா? உடல் பலம் அதிகரிக்கும், தசைகள் வளர்ச்சி பெறும் மற்றும் நீண்ட நேரம் பசி எடுக்காது. உடல்நிலைக்கு ஏற்ப முட்டையை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது. டிப்ஸ் 7.21 இடியாப்ப மாவில் கொஞ்சம் நெய் விட்டு பிசைந்தால் இடியாப்பம் மிருதுவாக இருக்கும். டிப்ஸ் 7.22 ப்ரக்கோலி பச்சை நிறத்தில் அழுத்தி கட்ட வைத்த பூச்செண்டு போல் இருக்க வேண்டும். சிறிது விரிந்து உதிர்ந்து காணப்பட்டாலும் வாங்க வேண்டாம். டிப்ஸ் 7.23 ரசம் அல்லது குழம்புங்க அவசரமாக புளி கரைக்க வேண்டுமென்றால் சூடான வெந்நீரில் புளியை ஊற வைத்தால் போதும். நொடியில் புளி கரைச்சல் தயார். டிப்ஸ் 7.24 தினமும் ஒரு கீரை. வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை போலவே இரும்பு சத்து உடையது. உடலுக்கு ஊக்கத்தை அளிப்பது, வயிற்றுப்புண்ணை ஆற்றுவதில் சிறந்தது. கண்ணிற்கு மிகவும் நல்லது. பேதி சமயத்தில் சாப்பிட்டால் பேதியை கட்டுப்படுத்த வல்லது.